வணக்கம் தோழர்களே, நான் சுந்தரவள்ளி. ராத்திரியோட ராத்திரியாக அடித்து விரட்டப்பட்ட ஆளுநர் ரவி. மம்தா பானர்ஜி அவர்களிடம் வசமா சிக்கி இருக்கிற குடியரசுத் தலைவர் முர்மு அங்கேயே ஆளுநரா போய் சிக்கி சீரழிகிற நம்ம ரவி. புதுசா ஒண்ணு வந்து சேரப்போகுது. அதை வச்சு வெளுக்க காத்திருக்கிற ஸ்டாலின். கிளம்பும் போது நம்ம ஐயா RN ரவிக்கு ஸ்டாலின் செய்த சம்பவம் என்ன நடக்கிறது தோழர்கள்? 5 மாநிலங்களினுடைய சட்டமன்ற தேர்தல் நடக்க போகுது. அதுல 3 மாநிலங்கள் எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்கள். அதுவும் பாஜகவின் கண்ணில் கடப்பாறை விட்டு ஆட்டிய மாநிலங்கள். மேற்கு வங்கம், தமிழ்நாடு, கேரளா போட்டு பொளக்கிற மாநிலம். ஆளுநர்களை கதற விடுறது, மோடியை கதற விடுறது, பாஜகவை செதற விடுறதுன்னு சகல சம்பவங்களையும் பண்ண மாநிலங்கள். இங்கேதான் தேர்தலுக்கு முன்னாடி எதையாவது செஞ்சு காலு உண்டான்னு நினைக்கிற பாஜக ஆளுநர்களை மாற்றி இருக்கிறது. ஏற்கனவே அவங்க செய்யாத வேலையெல்லாம் கிடையாது. ஆளுநர்களை வச்சு அங்க தனியாக ஒரு கவர்மெண்டே நடத்திட்டு இருந்தாங்க. எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல வம்பிழுப்பதற்காகவே ஆளுநர்களை போட்டு அதுங்களுடைய 24 மணி நேர டியூட்டியே அந்த மாநில அரசை சிதைப்பது, சட்டதிட்டங்களை குலைப்பது, அவங்க நிறைவேற்றி அனுப்புகிற தீர்மானங்களையும் சட்டங்களையும் கையெழுத்து போடாம காலாவதியாக்குவது, உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றத்தை கவ்வ கொடுத்து அடி வாங்குறது, இதுதான் அவங்களுடைய வேலையா இருந்தது. அது பத்தாது அப்படின்னு SIRின் மூலமாக பின்கேட்டு வழியாக தேர்தல் ஆணையத்தின் துணையோடு எல்லா மாநிலங்களுக்குள்ளும் நுழைஞ்சு வாக்குரிமை அற்றவர்களாக அந்தந்த மாநில மக்களை மாற்றி இருக்கிறாங்க. பெரிய அளவுல வாக்குகளை இழந்தது தமிழ்நாடு. 1 கோடி வாக்கு இல்ல. இதெல்லாம் செஞ்சு பின்கேட்டு வழியா வந்து நாங்க தான் ஜெயிப்போம் அப்படின்னு மனப்பால் குடிச்சிட்டு இருக்கு இந்த கும்பல். இதுக்கு இடையில தான் திடீர்னு இன்னொரு ட்விஸ்ட் வைக்கிறாங்களாம். ஆள்களை மாத்தி போட்டு தேர்தலுக்குள்ள குழப்பத்தை உண்டாக்க போறாங்களாம். அதனால தமிழ்நாட்டில் இருந்த ஆளுநர் ரவியை திடீர்னு ராத்திரியா எந்த அறிவிப்பும் இல்லாம எதுவுமே சொல்லாம தூக்கி மேற்கு வங்கத்துக்கு அடித்திருக்கிறார்கள். இதுல என்ன தெரியுமா? நாகாலாந்துல அடி வாங்கிட்டு இங்க ஓடி வந்தவர் தான் இந்த RN ரவி. நாகாலாந்துல இருக்கிற புரட்சிகர குழுக்களுக்கு, ஆயுதம் தாங்கி போராடிய குழுக்களுக்கு விபூதி அடிச்சவர் தான் இந்த RN ரவி. அங்க போராளி குழுக்கள் குழுவா போராடுறாங்க. அவங்க கிட்ட அமைதி பேச்சுவார்த்தை நடத்தி ஆயுதங்களை போடுங்க, நாம எல்லாம் நல்லா போயிடுவோம், உங்களுக்கான வசதிகளை செஞ்சு தர்றோம், உங்கள் மக்களுக்கான கோரிக்கைகளை நிறைவேற்றோன்னு ஏமாத்தி அவங்க கிட்ட எழுதி வாங்கிட்டு இந்த ஆளு வேற ஒரு காப்பியை தயார் பண்ணி அதுல இவரே கையெழுத்து போட்டு அதுதான் உண்மைன்னு வெளியே போட்டு இவரு தமிழ்நாட்டுக்கு மாறி வந்தார்ல நாகாலாந்துல இருந்து. அப்போ ஒரு பத்திரிகையாளர்கள் கூட போய் சந்திக்கவே இல்லை. இருந்தாலும் மண்ணா கூட மதிக்கல. அவ்வளவு கேவலப்பட்டு சீப்பட்டு சிந்தி போய் ஓடி வந்தவர் தான் RN ரவி. தமிழ்நாட்டுக்கு மட்டும் கொஞ்சமா பண்ணாரு, என்னென்னமோ பண்ணி பார்த்தாரு. நீட்டு விலக்கு மசோதா கொண்டு கொடுத்தோம், அதுல கையெழுத்து போடல. அதே போல ரம்மியால பல குடும்பங்கள் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. ரம்மி சட்டத்தவே ஏற்றி கொடுத்தோம் தடை பண்றதுக்கு, அதுல கையெழுத்து போடல. கல்வி நிலையங்களுக்கான 10க்கும் மேற்பட்ட மசோதாக்கள் கையெழுத்து போடல. எதுலையுமே கையெழுத்து போடலங்க. அப்புறம் கடைசியில உச்ச நீதிமன்றம் பார்த்துச்சு, தன்னுடைய சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி ஆளுநரை நொட்டாங்கையில பொட்டுன்னு மண்டையில் அடிச்சுட்டு மொத்தமா நீங்க நிறைவேற்றிக்கங்கன்னு 10 கல்வி மசோதாக்கு கையெழுத்து போட்டு கொடுத்துச்சு. அசிங்கப்பட்டு நின்றுச்சுக்க அந்த கும்பல். இதெல்லாம் தாண்டி அவர் ஆடின ஆட்டம் இருக்குல்ல. தமிழ்நாட்டு சட்டமன்றத்துக்குள்ள வந்து நான் சமூக நீதின்ற சொல்ல பயன்படுத்த மாட்டேன், சமூக நல்லிணக்கம், அதே மாதிரி மத ஒற்றுமை, மத நல்லிணக்கம், பெரியார், அம்பேத்கர், கலைஞர், காமராஜர், இந்த பேரெல்லாம் நாங்க படிக்க மாட்டோம் அப்படின்னு விட்டுட்டு படிச்சார். அடுத்த வருஷம் என்ன நீங்க தமிழ் தாய் வாழ்த்த முதல்ல பாடுறீங்க, முதல்ல நாட்டு பண்ணத்தானே பாடணும், நீங்க எப்படி தமிழ் தாய் வாழ்த்து பாட போச்சு அப்படின்னு வம்பிழுத்தாரு. நம்ம பொலேர் அடிச்சு ஓடியா அப்படின்னு பத்தி விட அங்கிருந்து பின்னங்கால் பிடரில் அடிக்க ஓடினாரு. அதுக்கப்புறம் ஏற்கனவே முறை விட்டு வாசிச்சார்ல, அப்போ ஒரு சம்பவம் பண்ணோம். இந்த முக்கியமான வார்த்தைகளை முக்கியமான தலைவர்கள் சொல்ல வெக்கப்பட்டார்ல, 8 செகண்ட்ல ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தோம். என்ன தீர்மானம் தெரியுமா? ஆளுநர் இப்போது படித்த உரையை தமிழக சட்டமன்ற அவை குறிப்பிலிருந்து நீக்குகிறோம்னு அசிங்கப்படுத்தி அனுப்பணும். ஆளுநர் உரையவே அவை குறிப்பிலிருந்து நீக்கிறது நம்ம தான். அது 8 நிமிஷத்துல தீர்மானத்தை நிறைவேற்றி ஓட விட்டது நம்ம தான். அதுக்கப்புறம் ஜனகணமனக்காக ஓடினாரு, அடிச்சு ஓடு அப்படின்னு பத்தி விட்டோம். அடுத்து வந்தாரு, அடிச்சு ஓட விட்டோம். இப்படி அடிச்சு ஓட விடுறது கை வலிக்க நம்ம செஞ்சுட்டு தான் இருக்கோம். இதெல்லாம் தாண்டிட்டு ஏராளமா வாயை விட்டு வாயில மிதி வாங்கினாரு. அப்புறம் டீ பார்ட்டி எல்லாம் நம்ம போகவே இல்லை. இப்படி பல சம்பவங்கள் நடந்திருக்கு. திருவள்ளுவர் எங்க சனாதனி, அதே மாதிரி வள்ளலார் சனாதனி, அப்படி இப்படின்னு உருட்டுனாரு. நீட்டை பத்தி பேசும்போது நம்ம ஊர்ல
சேலம் உருக்காலையில வேலை பார்க்குற ஒரு தொழிலாளி போட்டு பொழந்தாரு அவர் வீட்டுக்குள்ள போய். இப்படி எக்கச்சக்கமான சம்பவங்கள்ல அடிபட்டு மிதிபட்டு உதப்பட்டு ஓடி ஒளிஞ்ச இந்த ஆளுநர் ரவி மாற்றப்பட்டிருக்கிறார். எங்க? மேற்கு வங்கத்துக்கு. நம்மளாவது கொஞ்சம் சுயமரியாதையோடு நடத்துவோம் மனுஷங்களை. மேற்கு வங்கத்துல அதெல்லாம் எதிரே பார்க்க முடியாது. மிதிக்கணும் முடிவு பண்ணிட்டா சங்கிலே மிதிக்கும் அந்த அம்மா மம்தா பானர்ஜி. நம்மளாவது மனுஷங்களை மனுஷனா மதிப்போம். அந்த அம்மா நோ, எனக்கு பிடிக்கலன்னா உன்னை மிதிச்சு தூக்கி எரிஞ்சிருவேன். அதுதான் இந்த அம்மா மதம் கொண்ட யானை மாதிரி தான் வேலை பார்ப்பாங்க. இதுக்கு இடையில கேரளாவில இருந்து ஆளுநரை இங்க தூக்கிட்டு வந்திருக்காங்க பொறுப்பு ஆளுநராக. இனி புதுசா நமக்கு ஒருத்தரை போடுவாரு, அடிவாங்க ஒருத்தர் வருவாரு. அதுவரை வெயிட் பண்ணுங்க. இப்போதைக்கு கேரளா ஆளுநரா இருந்தக்கூடிய ராஜேந்திர விஸ்வநாத் அப்படின்னு ஒருத்தர் தூக்கி இங்க பொறுப்பு ஆளுநரா போட்டிருக்காங்க. எத்தனை பருப்பு ஆளுநர்கள்லாம் பார்த்தவங்க நாங்க. இவரெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை. இவர் யாருன்னா பல சம்பவங்களை கேரளாவில் பண்ணவர். அப்புறம் மாணவர்கள்ட்ட மிதி வாங்கிட்டு ஓடினவர். என்ன நடந்துச்சுன்னு கேக்குறீங்களா? கேரளாவில் போய் உட்கார்ந்துகிட்டு அவ்வளோ வேலை பார்த்தாரு. அரசு நிகழ்ச்சியில போய் பாரத மாதா படத்தை வச்சு நான் RSS காரன் அப்படின்னு திமிர்த்தனத்தை காட்டினாரு ஆளுநர். உடனே விடாம கேரளா கொந்தளிச்சு போராட்டத்தை செஞ்சு அசிங்கப்படுத்தி விட்டுருச்சு. அமைச்சர்கள் அந்த நிகழ்ச்சியை புறக்கணிச்சு காலி பண்ணி விட்டாங்க. இது ஒரு பக்கம் நடக்குது. இன்னொரு பக்கம் கேரளா பல்கலைக்கழகங்களை விசிஸ் வைஸ் சான்சலர்ஸ், அதாவது துணைவேந்தர்களை நியமிக்கணும் அப்படின்னு போது அதுல தாந்தோன்றித்தனமா முடிவெடுக்கிறாரு. நான் தான் நியமிப்பேன், இங்க ரவி ஆடின மாதிரி நான் தான் நியமிப்பேன் அப்படின்னு கோழிக்கோடு பல்கலைக்கழகத்துக்கான எல்லா விண்ணப்பங்களையும் இவரே வாங்கி வைக்க மொத்த கேரளாவும் எந்திரிச்சு அடிச்சு வெளுத்து விட்டுருச்சு. கல்வி நிலையங்கத்துக்குள் காவியை நுழைக்கலான்னு பார்த்தா வேற ஊர்ல வச்சுக்க, இங்க வச்சுக்காத, எங்கள்கிட்ட வச்சுக்காத அப்படின்னு விரட்டி அடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல மிரண்டு போயிட்டாரு. இதுக்கு இடையில நம்ம ஆளுநர் ரவிய உச்ச நீதிமன்றம் போட்டு பொழந்துச்சு இல்லையா? எதை செய்யணுமோ அதை செய்ய மாட்டீங்க, எதை செய்யக்கூடாதோ அதை செய்யறீங்க. நீ எதுக்காக ஒரு ஆளுகிற மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசினுடைய திட்டங்களை, சட்டங்களை, மசோதாக்களை கிடப்பில போட்டு உட்காந்துருக்க? உனக்கு என்ன வேலை? அந்த மாநில அரசு கையெழுத்து போட்டு கொடுக்குற வேலை, கையை கட்டி நின்று வேலையை பார்க்கணும் அப்படின்னு பொலேர்னு உச்ச நீதிமன்றம் போடும்போது இது என்னங்க மிகைப்படுத்துது, நீதிமன்றங்கள் மிகைப்படுத்தலாம் செயல்படுது அப்படின்னு சொன்னவர் தான் இந்த கேரளா ஆளுநர். சொன்னவரை போட்டு பொழந்துச்சு நீதிமன்றம் உட்பட. அங்க இருக்கிற அத்தனை எதிர்கட்சிகளும் போட்டு அடி அடின்னு அடிச்சாங்க, பிஜேபி தவிர. அப்படி ஒரு அடி வாங்கினவர் இவரு. இதெல்லாம் தாண்டி சவார்கருடைய படத்தை வச்சு இவர் இந்த நாட்டினுடைய அவமானம்னு வைக்கிறானுங்க கேரளா ஸ்டூடெண்ட் அமைப்புகள், SFI, அதோட சேர்ந்து கேரளா ஸ்டேட் யூனியன்ல இருக்கிற நிறைய மாணவர் அமைப்புகள். உடனே அதை பார்த்துட்டு அதை எப்படி நீங்க இதெல்லாம் வைக்கலாம்? அவர் என்ன இந்த நாட்டினுடைய இந்த இறையாண்மைக்கு கல்ச்சருக்கு எதிரானவரா? ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லி அதுக்கு போட்டு அடி வாங்கினவர். இப்படி போற வார இடத்தெல்லாம் ரவி மாதிரியே எதையாவது பேசி அடி வாங்கினவர் தான் இந்த ராஜேந்திர விஸ்வநாத் கர்லோக்கர் என்று சொல்லக்கூடிய நம்ம ஊருக்கு, நம்ம தமிழ்நாட்டுக்கு பொறுப்பாளுநரா வந்திருக்கக்கூடிய இவரு. இந்த லட்சணத்துல ஏதோ தமிழ்நாட்டு அப்படியே மிரட்டி, உங்களுக்கு அப்பனுக்கு அப்பன்லாம் பார்த்து தமிழ்நாடு நொட்டாங்கையில அடிச்சு தள்ளி விட்டுருவோன்றத இந்த பீஸுக்கு தெரியல. இதுக்கு இடையில மேற்கு வங்கத்துல போட்டு பொழக்கிறாங்க மம்தா பானர்ஜி. யார கேட்டிய ஆளுநரை மாத்துறீங்க? இந்திய அரசியல் சாசன சட்டத்தை குழி தோண்டி புதைச்சிட்டீங்கல்ல. மாநில அரசு டிஸ்கஸே பண்ணாம தேர்தல் காலத்துல நீங்க பாட்டுக்கு ஆளுநரை நியமிச்சிட்டு இருக்கீங்க. என்னங்க நடக்குதுங்க? ஏற்கனவே கேரளாவில இருந்த ஆளுநர் ஆனந்த் போஸ் ராஜினாமா பண்ணிட்டு ஓடினாரு. கடைசியில என்னடான்னு பார்த்தா, நீ எல்லாம் லாய்க்கப்பட மாட்ட, இன்னும் அடி வாங்குறதுக்கு ஒரு ஆள் நாங்க போட்டுக்கிறோம், நீ ராஜினாமா பண்ணுன்னு உள்துறை அமைச்சகம் அமித்ஷாவுடைய குரூப் அவரை மிரட்டி ராஜினாமா பண்ண வச்சிருக்காங்க. இதை அந்த அம்மா விடுவாங்களா? யாரையா மிரட்டி ராஜினாமா பண்ண வைக்கிறீங்க? அப்ப தேர்தல் வரும்போது வேணும்னே உள்ளடி வேலை பாக்குறதுக்கு எங்களுடைய அனுமதி இல்லாம, எங்களை கன்சர்ன் இல்லாம நீங்க பாட்டுக்கு ஒரு ஆளுநரை மாத்துவீங்க, அது ராத்திரியா கையெழுத்த வாங்கிட்டு ஓட விடுவீங்களா? என்னையா நடக்குதுங்க அப்படின்னு புடிச்சு பொழந்தவங்க. இதெல்லாம் யார் செய்வா? ஆளுநர்களை மாத்துறது, ஆளுநர்களை பொறுப்புல போடுறது, இதெல்லாம் முர்மு அவர்கள் கையெழுத்து போடணும். செய்யறது என்னமோ மோடி அமித்ஷாவும் தான். ஆனா இது கையெழுத்து போட வேண்டிய பொறுப்பு யார்கிட்ட இருக்கு? அம்மா முர்மு கிட்ட இருக்கு, குடியரசுத் தலைவர்கிட்ட இருக்கு. அந்த அம்மாவை போட்டு அடிச்சு விட்டாங்க இந்த மம்தா பானர்ஜி. போன 2 நாளைக்கு முன்னாடி அங்க ஒரு பழங்குடிகள் மாநாடு நடந்திருக்கு. அந்த மாநாடை யாரோ தனியார்கள் நடத்துறாங்க. அதுக்கு குடியரசுத் தலைவர் வர்றாரு. வந்தா இந்த அம்மா கண்டுக்கவே இல்லை, போகவே இல்லை. நான் ஏன் போகணும், எங்களுக்கு வேற வேலையே இல்லையன்ட்டு போகல.
யாருமே போய் கண்டுக்கல. அந்த அம்மாவா பேசிட்டு மம்தா பானர்ஜிக்கு என் மேல என்ன கோவம், ஏன் வந்து என்னை மரியாதை செய்யல, ஏன் என்னை பார்க்க வரல, ஏன் என்னை சந்திக்கல, அந்த அம்மா மேடையில புலம்பியிருக்காங்க முர்மு அம்மா. இதை பார்த்த உடனே நம்ம ஜி 56 இன்ச் மோடி கதறி இருக்காரு. என்ன கதறலு? இந்த செயல் வெட்கக்கேடானது, அது எப்படி நிகழலாம், அது எப்படி நடக்கலாம் அப்படின்னு கதறி இருக்காரு நம்ம ஜி. இதை பார்த்து இந்த அம்மா காண்டாயிட்டாங்க. புடின்னு புடிச்சிட்டு இப்ப எஸ்ஐஆருக்கு தொடர் போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு அங்க மேற்கு வங்கத்துல. இந்த எஸ்ஐஆருக்கான தொடர் போராட்டத்தை 2வது நாள் போய் கலந்துகிட்ட இந்த அம்மா அங்க வச்சு பொளந்து விட்டாங்க. அது என்னங்க, முர்மு அம்மா மணிப்பூர்ல வடகிழக்கு மாநிலங்கள்ல பழங்குடிகள் அடித்து கொள்ளப்பட்ட போது, வன்கொடுமைக்கு ஆளான போது, இனப்படுகொலை செய்யப்பட்ட போது அமைதி காத்த அம்மா இன்னைக்கு என்ன வந்து திடீர்னு பழங்குடிகளுக்கு ஆதரவா நாங்க தான் நிக்கிறோன்றீங்க? அன்னைக்கு பேசாத வாய் இன்னைக்கு என்ன பேசுதுன்னு கேக்குறாங்க. நம்ம எல்லாம் கொஞ்சம் நெஞ்சம் தாச்சின பாப்போங்க. இந்த அம்மா அதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. பொழக்கணும் முடிவு பண்ணிட்டாங்கன்னா போட்டு பொழந்துருவாங்க. வச்சு செஞ்சுட்டாங்க இந்த அம்மாவை. அது மட்டும் இல்ல, ஆண்டுக்கு ஒரு முறை நீங்க வந்தீங்கன்னா உங்களை நாங்க வரவேற்கிறோம், உங்களை வந்து பாக்குறோம், உங்களை கொண்டாடுறோம். வருஷந்தோறும் தேர்தல் வந்துருச்சுன்னா மொத்தமா வந்து கிளம்பி வந்தீங்கன்னா உங்க பின்னாடி அலையிறது எங்க ஜோலி கிடையாது. உங்க பின்னாடி நாங்க அலைய முடியாது. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு கேட்டிருக்காங்க. அட பாவீங்களா, யாருக்கிட்ட சிக்கிருக்கீங்க நீங்க? அந்த அம்மா நல்லா நறுக்குன்னு கேக்குறாங்க. நீங்க வருஷத்துல, அதுவும் தேர்தல் காலத்துல நீங்க வந்துகிட்டே இருப்பீங்க, உங்க பின்னாடியே நாங்க அலைஞ்சிட்டு இருக்க முடியுமா? ஐயோ இந்த அம்மா வந்துட்டாங்க அப்படின்னு எங்க வேலையெல்லாம் விட்டுட்டு, எதெல்லாத்தையும் விட்டுட்டு, அரசை விட்டுட்டு நாங்க உங்க பின்னாடி அலைய முடியுமா? எங்களுடைய நோக்கம் இப்போதைக்கு எஸ்ஐஆர்ல இருந்து மக்களை காப்பாத்துறது, எஸ்ஐஆருக்கு போராடி மக்களுக்கு வாக்குரிமை வாங்கி தருவது, தேர்தலை சந்திப்பது. உங்க பின்னாடி அலையிறது இல்லைன்னு அந்த அம்மா போட்டாங்க. இது மட்டும் போட்டுருந்தா பரவாயில்ல, இது மானக்கேடுன்னு சொன்னார் இல்லையா நம்ம ஜி 56, அந்த மானத்தையும் சேர்த்து வாங்கி விட்டாங்க. என்னவா, அங்க ஒரு பிளெக்ஸ் பேனரை காட்டுறாங்க மம்தா பானர்ஜி. அது இந்த படத்துல என்னையா இருக்குன்னா, அத்வானி உட்கார்ந்து இருக்காரு, மோடி உட்கார்ந்து இருக்காரு, திரௌபதி முர்மு அம்மா நின்னு போஸ் கொடுக்குறாங்க. இந்த நாட்டினுடைய முதல் குடிமகள் அவங்கதான் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்காங்க, அவங்கதான் மரியாதைக்குரியவங்க சட்டத்தின்படி. அப்படி இருக்கும்போது குடியரசுத் தலைவர் நிக்கிறாரு, பிரதமரும் இவரும் அத்வானியும் உட்கார்ந்துகிட்டு போஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. We just stand up because of their respect. And now you are saying we are not giving honor. What do you think? Our mayor was present there. I am at a dharna. How can I leave the place? And I was not aware your program. இந்த பேனர் தான் காட்டினாங்க. என்னமோ அசிங்கப்படுத்திட்டோம், அவமானப்படுத்திட்டோம்னு சொன்னீங்களே மிஸ்டர் 56 இன்ச்சு. யார் அசிங்கப்படுத்தினது? பாரத ரத்னா விருதை வாங்க அவரால் வர முடியாது, 90 வயசுக்கு மேல ஆயிடுச்சு, அத்வானிக்கு வீட்டிலேயே போய் கொடுப்போம்னு கொடுத்தீங்க. ஆனா கொடுக்கும்போது நீங்க உட்காந்துருக்கீங்க, அத்வானி உட்காந்துருக்காரு, அந்த அம்மா நிக்கிறாங்க. இவ்வளவு அசிங்கப்படுத்திட்டு ஒரு குடியரசுத் தலைவரை கேவலப்படுத்திட்டு அவமானப்படுத்திட்டு நாங்க அவமானப்படுத்தினதை எங்க கிட்ட கிரியேட் பண்றீங்களா? அந்த வேலையில இங்கே வச்சுக்கிறாத ஜி, ஓரமா போய் பண்ணு அப்படின்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டாங்க. ஆக மொத்தம் என்ன தெரியுமா, இந்த பீஸுங்க ஏதோ மாநிலங்களுக்குள்ள குழப்பத்தை உண்டாக்கலான்னு ஆளுநர்களை மாத்தி மாத்தி போட்டு மொத்த ஆளுநர்களை அடிவாயிட்டு உட்காந்துருக்குங்க. இன்னொன்னு ஞாபகம் வைங்க, மேற்கு வங்கமோ தமிழ்நாடோ கேரளாவோ ஆளுநர்களுக்கெல்லாம் பயந்துகிட்டு இருக்கிற மாநிலம் கிடையாது, அடிச்சு ஓட விடுற மாநிலம். எந்த ஆளுநர் வந்தாலும் பொழக்கப்படுவது நிச்சயம்.